மற்ற கட்சியிலேருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கணும். அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை தளபதி அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தளபதிக்கு ரசிகராக இருந்தோம். இன்னொன்னு அவருடைய எளிமை, பணிவு, அந்த ஒரு அவருடைய கேரக்டரை பார்த்து நாங்க இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள எங்களை நாங்க இணைத்திருக்கோம். நான் ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்தேன், அண்ணா பக்கத்துல இருக்கிற அண்ணன் ஒரு மாற்று கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு இவங்க யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல. இங்க அவங்க தளபதி எங்களால சந்திக்க முடியல. பொதுச் செயலாளத்தை எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க. நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு மாற்று அரசியல முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வர பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் போது பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் இந்த எண்ணற்ற இளைஞர்கள் தளபதி நம்பி வராங்க. 50,000 கூட, 1 லட்ச ரூபா கூட. ஏற்கனவே 15 லட்ச ரூபா நகரமன்ற தலைவர் அண்ணன் கிட்ட தான் கேட்டாங்க. நகரமன்ற தலைவருக்கு 10 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. அதை நாங்க மீடியால போடல, நாங்க மீடியாவுக்கு கொண்டு போல. இந்த விஷயம் அவங்க யார் போட்டான்னு தெரியல. அதனால என்னன்னா நாங்க தான் இந்த விஷயத்தை வெளியில சொன்னன்றது இது தலைமை வரையும் போய் எங்களை மீண்டும் புறக்கணிக்கிறாங்க. அன்பிற்கினிய தமிழ்நாட்டு மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கொள்கை தலைவர்களை தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட 5 கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. 5 கொள்கை தலைவருக்கும் இங்க படம் வச்சிருக்கிறோம். இங்க 5 கொள்கை தலைவருக்கும் படம் வச்சிருக்கிறோம். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க, இங்க காமராஜர் இருக்கிறாரு, வேலுநாச்சியார் இருக்கிறாங்க. இதுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம்? கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 மணில இருந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். இதுதான் மெயின் வழி. ஒன்னேன்னு சொல்ற, ஒரு கட்சியோட நாகரிகம் என்ன? இப்படிதான் வந்தாகணும் வழி. நாங்க எங்களுடைய குறைய சொல்றதுக்காக நாங்க நிக்கிறோம். நாங்க புறக்கணிக்கப்படுறோம். எண்ணற்ற இளைஞர்கள் தம்பிகள் புறக்கணிச்சு நிக்கிறாங்க. அதனால எங்க குறைய சொல்றதுக்காக நாங்க இந்த இடத்துல அணி திரட்டி நாங்க நிக்கிறோம். ஆனா இதை கூட கூர்ந்து கவனிக்க தவறி இருக்கிறார் பொதுச் செயலாளர் அவர்கள். இப்படியாப்பட்ட பொதுச் செயலாளரை வச்சு எப்படி இந்த கட்சி வழி நடத்த முடியும்? இன்றைக்கு இஸ்லாமியர் மக்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் சொல்றாங்க, தலித் மக்களுக்கு நான் துணை முதல்வர் தருன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நிமிஷத்துல எனக்கு பட்ட இந்த அனுபவம் என்னன்னா, இந்த கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு தளபதியோட நேரடி கண்ட்ரோலுக்கு போற வரைக்கும் இந்த கட்சி என்னுடைய அனுபவத்துல சொல்ற இந்த கட்சி வளராது தமிழக மண்ணுல. நிச்சயமாக தளபதி சொல்லுங்க தோழர்கள், நீங்க சொல்லுங்க. தளபதி நாங்க தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை, தளபதி அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும். கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது. அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே. மீண்டும் நாங்க இது என்னன்னா தளபதிக்கு கொடுக்கிற வேண்டுகோள். ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு 200 கோடி சம்பளத்தை விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே தளபதி ஏமாத்துறாங்க. இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழக வெற்றி கழகம். வேணா நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோம்.